பராசக்தியை தட்டி விடு. அது ஒரு ஆளே கிடையாது, புரியுதா? பராசக்தி தளபதியால வந்தவனா சிவகார்த்திகேயன். ஏன்னா நீ கோட்ல துப்பாக்கி குத்துறதுனால சிவகார்த்திகேயனை யாரும் தெரியும், இல்லைன்னா யாருக்குமே தெரியாது. அந்த ஒரு நன்றி உனக்கு இல்ல. அவங்கதான் கதை முடிஞ்சது, டைம் முடிஞ்சது. பராசக்தி பாடியில் தான் போகுது, அவள்தான். சிவகார்த்திகேயன், அதர்வா, ஜெயம் ரவி எல்லாரும் போங்க. தளபதி தனியா வந்து சூர விட போறாரு, சூர நார எல்லாமே விட போறாரு. 2026 தளபதி பேரை வச்சுக்கோங்க. எதுவா இருந்தாலும் தளபதி தான். பராசக்தி எல்லாம் சும்மா ஃபேமிலியோட சும்மா வந்து ஃப்ரீயா பாருங்க, ஜாலியா இருக்கும். சொல்லக்கூடாது, தளபதியோட மோதாதீங்க. நீங்க யாரோட மோதிங்க, புரியல? கலெக்ஷனே கம்மியா இருந்தாலும் நாங்க கலெக்ஷன் அதிகமா ஏத்துவோம். தளபதி தான் கலெக்ஷன், நாங்க தான் எலெக்ஷன், நாங்க தான். ஃபர்ஸ்ட் கிளாஸ்னே சொல்லாதீங்க ப்ரோ. அவங்க ஃபர்ஸ்ட் அது எங்க கலெக்ஷனை கம்மி பண்றோம்னு பண்றாங்க. ஆனா எங்க கலெக்ஷன் கம்மி ஆகாது, அவனுங்க கலெக்ஷன் தான் கம்மியாகும். எங்கெல்லாம் இது பண்ண அவங்களோட ஓவரால் கலெக்ஷனை விட எங்க ஃபர்ஸ்ட் இயர் கலெக்ஷன் அதிகமா இருக்கும். ஆனா அது எப்படின்னா சிவகார்த்திகேயன் போய் தளபதி துப்பாக்கி கொடுத்தா என்ன கதைனா அது? அவரே இவரைய கம்பேர் பண்ண முடியுமா? எப்படியா தளபதியா ஜெயிக்க போறாரு? அது தெரியல, அது பாலிடிக்ஸ். எனக்கு பாலிடிக்ஸ் பிடிக்காது. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. படம் சூப்பரா இருக்கும் தெரிஞ்சு, எனக்கு தெரிஞ்சு. 9ஆம் தேதியா பண்ண சொல்லுங்க. நம்ம என்ன பைபிள், நம்ம எவனை பார்த்து நம்ம வந்து பைபிள் மாட்டோம் இனிமே. அவெல்லாம் கலெக்ஷன்லாம் எப்படி கம்மி பண்ணுவாங்கலாம்? சின்ன பையன் அவன் தான், அவன் தளபதி அவரை இது கேட்கிறாரு. 33 வருஷமா சினி ஃபீல்ட்ல இருக்கிறாரு. அது மார்க்கெட் ஓடிக்க முடியாம எவனா வந்தா? Jan 14 சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க ஜனநாயகனுக்கு முன்னாடி அவங்களே சொல்லிட்டாங்க, நாங்க தான் பொங்கலுக்கு வர போறோம். நம்ம செப்டம்பர் ரிலீஸ் பண்றதா இருந்தது, நம்ம தான் போஸ்ட்போன் பண்ணி பொங்கலுக்கு கொண்டு வந்தது. என்னங்க ப்ரோ? குறைக்கிறதுக்கு, பட் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம பசங்க இருக்காங்க, டிவி எங்க போனாலும் டிவிக்கு, நியூயார்க்கு போனாலும் டிவிக்கு, இங்க தியேட்டருக்கு வந்தாலும் டிவிக்கு, ஏன் சேப்பாக்கு போனாலும் டிவிக்கு, மலேசியால டிவிக்கு, எங்க இருந்தாலும் டிவிக்கே தான். டிவிக்கே தான் ப்ரோ. அதெல்லாம் அரசியலோட சதித்திட்டம் தான் ப்ரோ. வேணுக்குனே கூட்டு வந்து ஆமா ப்ரோ, அப்சல்யூட். அதுக்கு தான். ஏன்னா லாஸ்ட் படம் வந்து ஃபிளாப், அதனால தான் ஒரு அரசியல் வந்தாருன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நோக்கத்துல வந்து ஒரு ட்ராக் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பண்றாங்க. அது ஆனா இது பண்ண முடியாது. அவன் பையன் எனக்கு தலை வைக்காதே உச்சம்பதா. தளபதி அதிக யாருமே யாருமே இல்ல ப்ரோ. அது தெரியல, நான் எப்படி போகும்னு தெரியல. அது ஒரு அன்வான்ட் கிளாஷ் அந்த மாதிரியும் இருக்கலாம், தெரியல. அவங்களும் பொங்கல் ஹாலிடேஸ் யூட்டிலைஸ் பண்ணுமா இல்ல அது பண்ணாலும் பரவாயில்ல. ஆடியோ லான்ச்சுக்கும் வராங்க, எல்லாத்துக்கும் போட்டி போடும்போது அது ஒரு மாதிரி ஹெல்த்தியான காம்படிஷனா கன்ஃபார்மா தெரியல. பராசக்தி அதுவும் பண்ணணும், இதுவும் பண்ணணும். அவங்களே தெரியும் எப்படி வேணாலும் ரீஸ் பண்ணா ஜனநாயகம் ஜெயிக்க போகணும். சரி, ஓகே. அது தெரியல ப்ரோ, அது அவங்க பண்ற வேற. மேபி இருக்கலாம், அவங்க வந்து பயப்படுறாங்க, இதுல தெரிஞ்சிச்சு. அவ்வளவுதான் ப்ரோ, இது போதும் ப்ரோ. நான் ரிலீஸே பண்ணாதீங்கன்னு சொல்றேன். கலெக்ஷன் வராது ப்ரோ. ஒரு மேக்ஸிமம் ஒரு 50 வந்தா கூட அதிசயம். 10 கூட வரதா